சேலத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் திடீரென மயக்கமடைந்த நிலையில் சேலம் மருத்துவமனையிலிருந்து தற்போது சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், விவரங்களை சொல்லுங்க. உடல்நல குறைவு காரணமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சேலத்தில் நேற்று தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் மேடையிலிருந்து இறங்கியதும் மயக்கமடைந்த நிலையில் உடனடியாக அவரை முதல் உதவி சிகிச்சைக்காக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். சேலம் மேற்கு தொகுதியில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அணியைச் சேர்ந்த மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருளை ஆதரித்து நேற்று இரவு 7 மணி அளவில் தேர்தல் பரப்புரையை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில மேடையில் இருந்து இறங்கிய போது திடீரென ராமதாஸுக்கு மயக்கம் அடைந்து உடன் இருந்தவர்கள் அவரை தாங்கி பிடித்தபடி ஆம்புலன்ஸில் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். அதன் பிறகு இது குறித்து விளக்கமளித்த மருத்துவர்கள் ரத்த அழுத்த குறைவு காரணமாக ராமதாஸுக்கு மயக்க நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சேலத்திலிருந்து மேல் சிகிச்சைக்காக தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ரத்த அழுத்த குறைவு காரணமாக அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உள்நோயாளி பிரிவாக தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமதாஸுக்கு தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை வழங்கி வருகின்றனர்.